2024 மேனுஃபேக்சர் இந்த அப்பாச்சி RTR 164V மைலேஜ் டெஸ்ட்டும் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நான் 6 மாதம் ஷட்டவுனுக்கு அங்கே சவுதி அரேபியா வரைக்கும் போயிருந்தேன். அந்த டைமில் இந்த வண்டி ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். இதில் டேங்க்கு ட்ரைவ் வந்து ஃபியூல் ட்ரைவ் வந்து நான் பண்ணல, இன்ஜினும் வந்து ட்ரைவ் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படியே ஸ்டாக் வண்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். வீட்டில் இருக்கவங்கள மட்டும் அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக முறிக்க விட சொன்னேன். அதர்வைஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ இந்த வண்டி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரைடும் வந்து வந்திருக்கேன். லாங் ரைடோட மைலேஜ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. லாங் ரைட் டைமில் நான் வந்து அர்ஜென்சினால் வந்தேன். அந்த டைமில் நான் வந்து கேர் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக 90 to 100 அந்த குரூசிங் ஸ்பீடில் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபியூல் ஸ்டேஷனில் போய்ட்டு பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விலாக் வந்து கண்டினியூ வந்து பண்ணுறேன். அருமையாக லைட்லாம் போட்டு காட்டுறாங்களே, நான் ஏன் ஓடுறேன். ஆக்சுவலாக இதுதான் பெட்ரோல் பேங்க், இந்தியன் ஆயில். இதில் போயிட்டு பவர் பெட்ரோல்லாம் கிடையாது, நார்மல் பெட்ரோல் தான். ஃபியூல் டேங்க்கே ஃபுல் பண்ணணும். அந்த சைடு போய்டுவோமா? போடு சூரத் தேங்காவா. நான் டேங்க்கு ஃபுல் பண்ணோம். ட்ரிப் எஃப்பில் 50 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு. ஓடினதுக்கப்புறம் இப்போ 900 தாண்டி போயிட்டுருக்கு. எந்த அளவு வைக்கலாம் கரெக்டாக? ஓகேண்ணா, ஓகே கரெக்டாக இந்த கரை தட்டுற அளவுக்கு வச்சுருக்கேண்ணா. ஓகேண்ணா, ஓகே போதும். எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1089 ரூபா. இப்போ என்ன பண்ணணும்? மைலேஜ் டெஸ்ட்டுக்கு ட்ரிப்பு B 0, ட்ரிப்பு ஏவும் வந்து 0 பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மொபைலில் மேப்பு கூகுள் மாத்தாஜிக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். இங்கே சொந்த ஊர் வந்தாலும் இது அப்பாவோட ஊர் அப்படின்றனால பாருங்கள் ஃபோனு வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லு, வந்துட்டுருக்கேன்டா. இப்போ பெட்ரோல் போட்டு வந்துட்டுருக்கேன். வடக்கங்குளத்தில் இப்போ தான் பெட்ரோல் போட்டேன். வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டேங்க் ஃபுல்லாகி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் வந்து கொடுத்துடலாம். பிள்ளையார குடியிருப்பு போகிறேன் இப்போ. ஓகே, அர்பன் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஊர்லேருந்து வரும்போது ஃபுல்லாகவே அர்பன் மோட்லேயே தான் வச்சு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்காக ப்ரோ அர்பன் மோடு, நீங்கள் ஸ்போர்ட் மோடு ஏன் மாற்றலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்போர்ட் மோடுக்கு வந்து மாற்றாததுக்கு காரணம் வந்து மைலேஜ் வந்து அடி வாங்கிடக்கூடாது. நானே 1500 தான் வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு இவ்வளோ தூரம் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்போயே 1700 ரூபாய்க்கிட்ட பெட்ரோல் போட்டேன். போட்டதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு கரெக்டாக. நம்ம இந்த வண்டியெல்லாம் பொறுமையாக ஓட்டுற இதே கிடையாது. ஃபுல்லாக அடித்து பிரிக்கிறது தான். பொறுமையாக ஓட்டினா மைலேஜ் கொடுக்கும், அந்த கதையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் இப்படி தான் ஓட்டுவேன். வந்தால் கொடுக்குது, கொடுக்காட்டி போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் பாட்டு ஓட்டிகிட்ருப்பேன். இதில் லெஃப்ட்டு போனோம். லெஃப்ட்டு போயிட்டு இந்த வண்டி ஓட்டுற ஸ்டைல் வந்து பாருங்கள். 4வது கீரு
இந்த லைட்டு வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த லைட்டு வந்து எப்போ எரியுதோ அந்த டைமில் மட்டும்தான் நான் வந்து கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தற்கூறிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்ஜின் சவுண்டு மாறும் போதே நம்ம வந்து மாற்றிடணும். நானே தற்கூறி தான் கேட்டால் இது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல மைலேஜ் 55 கிலோமீட்டர் வரும்ன்ட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்து இந்த ஸ்பீடு வந்து கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க, ஒட்டு மொத்தமாக ரேசிங் ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் மைலேஜும் வந்து தரும். அதனால தான் 55 தந்துருக்கு. அதுக்கப்புறம்லாம் ஃபேமிலி கூட்டிகிட்டு இங்கே வந்தெல்லாம் ஊருக்கு வந்தெல்லாம் ஒய்ஃபு கூப்பிட்டு அந்த டைமில் வந்து வரும்போது 46 கிலோமீட்டர், போகும்போது வந்து 47 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் கிடச்சிது மைலேஜே. அதிகமெல்லாம் மைலேஜ் எல்லாம் கிடைக்கல. ப்ரோ எனக்கெல்லாம் 30 தான் ப்ரோ கிடைக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் வண்டியை ஓட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க லைட் எரியுதா, லைட் எரிஞ்சவொன்னா நான் கீரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் தான் வருது. பாருங்கள் கீரை நான் சேஞ்சே பண்ணல, பார்த்தீங்களா எப்படி ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. லைட் வந்து அணைஞ்சிச்சா? ஒன்றுமே கிடையாது. இது அந்த கீருக்கு ஏற்ற ஸ்பீடு வந்து போக சொல்லுது, அவ்வளோதான். இதையே நோட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ரைடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஒரு வெஹிக்கிளை வாங்கிட்டோம். இதெல்லாம் இப்போ வந்து அப்டேட்டு. முன்னாடி கார்பரேட்டர் அப்டேட் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் வண்டியை மைண்டில் செட் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நானும் வண்டி வாங்கிட்டேன் BS6 இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா ப்ரூடாக்கு காசை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ மணி 3:34 ஆகுது. இதுலேயும் 3:34 கொடுத்துருக்கான். அது ஒரு அட்வான்டேஜ். இருந்தாலும் பேட்ரி வண்டியிலலாம் என்னென்னமோ கொடுத்துட்டான். இதில் நேவிகேஷன் வந்து 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்கான். இதில் ரைட் சைடு போகணும். ரைட் சைடு இதில் போகிறதா ரைட் சைடு நேராக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சைடு நேர் ரோடாக இருக்குது. இந்தமாதிரி இந்த பெண்டுக்கு கூட பெண்டெல்லாம் காட்டே கிடையாது. இதில் காட்டுது பார்த்தீங்களா பெண்டு, இந்த மாதிரி பெண்டெல்லாம் காட்டே காட்டாது. நேராக செல்லவும்னு காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த இதில் நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா 10x10 நேவிகேஷனுக்கு GoPro வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். அப்கமிங்கில் வீடியோ கண்டிப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 13 கிலோமீட்டரில் வந்து குத்திரப்பஞ்சன் வந்து அடைஞ்சிருவோம். இப்போ என்னோடய மைலேஜ் வந்து 10.6 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிருக்கேன் அப்படின்னா 60க்கு உள்ளே தான் ஓட்டிருக்கேன். ஃபுல்லாகவே நார்மல் ஒரு ஃபேமிலி மேன் ஓட்டினா எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி தான் நான் வந்து ஓட்டியிருக்கேன். என்னமோ ஓட்ட போகிறோம், இன்னும் வேகமாக ஓட்டுவோம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஹைவேக்கு போனதுக்கப்புறம் ஒரு பேய் பிசஸ் அடிப்போம். ஏன்னா மைலேஜ் டெஸ்ட்டுன்னா எல்லாமே காமனாக இருக்கணும்ல, எல்லா மோட்ஸும் இருக்கணும்னு தான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி எல்லா மோடையும் வச்சு இந்த வண்டியை போன வருஷமே நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் மைலேஜ் டெஸ்ட்டுக்கு. அது வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. அது வந்து GoPro இல்லாமல் எடுத்தது, இது வந்து GoProவோட எடுக்கிறேன். தாறுமாறான இடம். இப்போ ஒரு பிரிக்க வேண்டியதான். இப்போ மைலேஜ் வந்து 13.5 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கு. 4th கியரில் இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும்னு காட்டா உங்களுக்கு. 84 94 கிலோமீட்டர் அர்பனில் ஃபுல்லாக முறிக்கிட்டேன். 94லே வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிது ஸ்பீடு அர்பனில். இந்த வண்டியோட ஸ்பீடு ஆக்சுவலாக இதில் 76 காட்டுது, இதில் 75 காட்டுது. ஓகே தான். இந்த வண்டி ஒரு 5 பாயிண்ட்டு அதிகமாக காட்டுதுன்ற மாதிரிலாம் நான் நினச்சேன் வரும்போது. இப்போ ஒரு 60க்கு மாற்றிட்டு கீரை சேஞ்ச் பண்ணிடும், அவ்வளோதான். 60ல் மாற்றிட்டேன். இப்போ எவ்வளோ போகுது அப்படின்றது வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு சிக்னல் வந்து இருக்குது, போகும்போது எப்போயாவது வந்து காட்டுறேன். 4th கியர்லேயே 95 போகுது. ஓகேங்களா, 94. இப்போ அது வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்து 14.7 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிருக்கு. இப்போ குத்திரப்பஞ்சனுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது இந்த பாதையில் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வனத்துறை. பாருங்க, யானை புலிலாம் இருக்குதான் இந்த வழியில். கடி வாங்கிறதுக்கா எதுக்கு? வனத்துறை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக இருந்துக்கலாம். ரொம்ப டீப்பாலாம் உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா கடி வாங்கிறது உறுதி. ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பையன் இவனை தான் கூப்பிட்றதுக்காக இப்போ வந்தேன். இவனை கூப்பிட்றதுக்கு உன் ஊர் என்னடா அது? பிள்ளையார்குடி இருப்பு வரைக்கும் போய்ட்டு வந்தேன். இப்போ அடுத்தது
ஸ்பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்போ 20.5 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ரோடை பார்த்தீங்களா, ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வீடை கட்டி வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, வேகமாக ஏறுங்க. போமா, பிடிச்சா ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரோடையும் மைலேஜ் டெஸ்ட்டுக்கு அடின்னு அடிக்கிறேன். எல்லா விதமான ரோடும் இருக்குது இதில். பள்ளமேடும் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் உள்ளதும் இருக்குது, ஹைவேவும் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கருக்கு பஞ்சமே கிடையாது போல். பாருங்க, நேராக மலைக்கு மேலே மின்னுக்குது பார்த்தீங்களா, மின்னு இருக்கு பாருங்க. எல்லாம் தண்ணி தான் வருது. தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கீழே. இந்த மாதிரி ஒரு மைலேஜ் டெஸ்ட்டு தாறுமாறாக இருக்குது. வியூ பாயிண்ட்டை ரசிச்சுக்கிட்டே மைலேஜ் டெஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. தாறுமாறான வியூ. ஏங்க குத்துற பஞ்சம் வாங்க. என்னங்க கூமாப்பட்டி இங்க பாருங்க. வேற லெவல் வியூ பாயிண்ட் தான் இந்த இடத்துல. சூப்பராக இருக்கு. குட்டி பையனை அங்கே பார்சல் பண்ணிவிட்டு இந்த குட்டி பையனை ஏற்றிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ 34.4 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அடுத்து வடக்கங்குளத்துக்கு போகிறோம். வடக்கன்குளத்துக்கு போயிட்டு வடக்கங்குளத்துலேருந்து பிள்ளையார் குடியிருப்பு போயிட்டு அப்படியே அங்கேருந்து போக வேண்டியதான் நேராக. ஏன்னா இன்றைக்கி ஒரு 55 கிலோமீட்டர் ஓட்டுருவோம் எப்படி பார்த்தாலும். எல்லா பாதையிலையும் ஓட்டி மைலேஜ் செக்கிங்கு வேறு லெவல். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. மைலேஜ் செக்கப் பண்ணும்போதும் ஹைவே இந்த எல்லா இடத்துலையும் ஒரு நாள் முழுக்க ஓட்டிட்டு அதுக்கப்புறமா மைலேஜ் செக் வந்து பண்ணேன் நான் போன வாட்டி. இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஃபுல்லாகவே அர்பன் மோடு மட்டும்தான், வேறு மோடே கிடையாது. எதனால அர்பன் மோடு போட்டு ஓட்டுறேன் அப்படின்றது லாஸ்ட்டாக வந்து பாருங்கள். மைலேஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. அதேமாரி பெட்ரோல் வந்து நார்மல் பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். பவர் பெட்ரோல் வந்து போடல. நம்ம வந்து ஹைவேல ஓட்ட போகிறது இல்லைல்ல. ஹைவேல ஓட்டினா பவர் பெட்ரோல் போட்டால் நல்லா கொஞ்சம் வேகம் வந்து கிடைக்கும், அவ்வளோதான். மைலேஜெலாம் கிடைக்காது. இந்த மாதிரி முறுக்கி ஸ்பீட் பிரேக்கர் முன்னாடி வந்து பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா மைலேஜே தராது வண்டி. பொறுமையாக போனீங்களா மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். தாராள பிரபு. பொறுமையாக போனால் இந்த இடத்துல பொறுமை வேகம்லாம் காட்டவே கூடாது. ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா போட்டு முறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாரி இந்த கிளச்சு பிடிக்கிறீங்க பாருங்கள். இந்த கிளச்சு பிடிக்கிறதுலே ஒரு வித்தை இருக்குது. கிளச்சை பிடிச்சினா பிரேக் மட்டும்தான் அடிக்கிறேன். கீர் பாக்ஸ்லேயே வச்சு பிரேக் அடிக்கணும். கிளச்சை பிடிச்சி நீங்கள் வந்து முறுக்குனீங்க அப்படின்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த மைலேஜ் கோளாறுலாம் கொடுக்க தான் செய்யும். இப்போ அடுத்தது நான் போகும்போது சொன்னேன் இல்லையா, 4வது கியரில் எவ்வளோ வேகம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, 5வது கியரில் எவ்வளோ வேகம் போகுது டபுள்ஸில் அப்படின்றத தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. போட்டு பார்த்துருவோமா? விஷ்ணு டைட்டாக பிடிச்சிட்டு உட்காரு, வேகமாக போகிறேன். இந்த ஆர்பிஎத்தை மட்டும் பாருங்கள். இப்போ 4ல் இருக்குது, ஓகேவா? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு 10ல் வந்து அப்படியே நின்றோம் இந்த ஆர்பிஎம். ஏன்னா அவ்வளோதான் நான் வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸ்பீட் பிரேக்கரை பார்த்தியா ஏன் போட்டு வச்சுருக்காங்க? சாலை பாதுகாப்பா
ஓகே, நவ் செக்கிங் பண்ணிடலாம் கைஸ். 5வது கியரில் வச்சு ஃபுல்லாக முறுக்கியாச்சு. லைட்டாக ஸ்லோ பண்ணுறேன். இந்த இடம் ஓவர் பெண்டாக இருக்குது, அதனால தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஸ்பீடு எடுத்து பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டி ஸ்பீடு எடுத்த இடம் வந்து அந்த இடம் தான் கரெக்டாக. சரியான விண்டாக இருக்குது, எதிர் விண்டு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் 5வது கியரில் வச்சு முறுக்கியாச்சு. இப்போ எவ்வளோ தான் வேகம் போகுதுன்னு பார்க்கணும். தொண்ணூற்றி 7. அவ்வளோதான், காவலுக்கு நேரம் ஊருக்கு வந்தாச்சு. நேரம்லாம் போக முடியாது. எப்படி 97 தானே போச்சு. எந்த இடத்துல 9 தான் வச்சு முறுக்கி இருந்தேன். 10க்கெலாம் போகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து போயிருக்கும். சரி பார்ப்போம். நல்ல லாங் ஸ்டிச்சு கிடச்சிதுன்னு வைங்களேன், ஒரு இழுத்து பார்க்கலாம். ஆனால் லாங் ஸ்டிச்செல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. குத்தல் பிரேக், இதுதான் குத்தல் பிரேக். ஓடே, நல்லா அடித்தாருப்பா பிரேக்கு, வேறு லெவலில் நம்ம ஆள். சடன் பிக்கப்பெல்லாம் வச்சு நல்லா முருகனை உடனே புஸ்ஸுன்னு போகலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், வண்டி வெறித்தனமாக இருந்திருக்கும். எங்க டீ கடையை காட்டு. இதுவா, ஒரு டீயை சாப்பிட்டு போய்டுவோம். இறங்கு. டீ பிரேக் 47.2. ஃப்ரெண்ட்ஸ், தம்பியை கூப்பிட்டு போய்ட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் போய்ட்டு ஃபியூலை வந்து ஃபுல் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ மைலேஜ் வருது, என்ன இது அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ 52.4 கிலோமீட்டர் போயிருக்கா. இன்னும் அந்த ஒரு பாயிண்ட்டு கூட குறையவே இல்லை. வண்டிக்கு ரெஸ்ட்டு. 52.4 நேற்று வந்து கோப்ரோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் வந்து தம்பியை வந்து பிள்ளையார் குடியிருப்பில் விட்டுட்டு சிவசுப்ரமணியபுரத்துக்கு வந்துட்டு நேற்று இப்போ வந்து 67.3 கிலோமீட்டர் ஓடுருக்கு. இப்போ வடக்கங்குளத்தில் போய்ட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ பெட்ரோல் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்து மைலேஜ் எவ்வளோ அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ அப்புறம் வண்டி பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா வண்டி மாதிரி இந்த வண்டி கிடையாது. நல்லா பெருசாக ஒரு பல்காக ஒரு வண்டியில் போனோம், நல்ல மாஸாக இருக்கணும். லாங் ரைடு அப்பப்போ குட்டி லாங் ரைடு போனோம். நான் வந்து வேகம்லாம் அதிகமாக எதிர்பார்க்கல ப்ரோ. எனக்கு 135 120 அவ்வளோலாம் ஸ்பீட்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு 110 அவ்வளோதான் போவேன். அவ்வளோ போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து சூட்டபுளான வண்டி. அதர்வைஸ் நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு வந்து எனக்கு ஹையாக வேணும், எனக்கு வந்து முறுக்குனா உடனே புஷ்ஷுன்னு போகணும் அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்களா. நல்லா ஃபுல்லாக முறிக்கிட்டேன். அப்படியே ஒன்று ஒன்றா தான் ஏறும். ஏறவே பார்த்தீங்களா. சடனாக பிக்கப் வந்து கிடையாது இந்த வண்டியில், சடன் பிக்கப்புலாம். அதர்வைஸ் நான் வந்து ஸ்லோவாக ஓட்டிப்பேன். எனக்கு வந்து ஃபேமிலி வெஹிக்கிளாகவும் இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வந்து வாங்கலாம்.
4 பேர்த்தனாலும் வச்சு இந்த வண்டி அசால்ட்டாக இழுக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அரிசி முட்டையை வச்சா அந்த டேங்க் ஆட மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, இந்த 2024 மாடல் ஆடவே இல்லை. 2 3வது ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சீட்டு ரெடி ஸ்டாக்கில் உள்ள ஸ்டாக் சீட்டை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் ஒரு கவர் வந்து போடுறீங்கன்னு வைங்களேன், அப்போ தான் ஹீட்டு வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் மைலேஜ் தரமாக இருக்குது. மைலேஜ் பொறுமையாக ஓட்டினீங்க அப்படின்னா 55, வேகமாக அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா 48 47 அந்த மாதிரி கிடைக்குது. பிரச்சனையே கிடையாது. அதில் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி. 160cc செக்மெண்ட்டில் ஸ்பீடுக்கும் அப்புறம் இந்த மைலேஜுக்கு எல்லாத்துக்குமே பல்கான வண்டி. எப்படி சும்மா அப்படி கையை தூக்கி இப்படி வச்ச மாதிரி தான் இருக்குது. அது பாட்டு வேகமாக போய்கிட்டே இருக்குது, பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ காற்று அடித்தாலும் காற்று வந்து இந்த வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்காது. அந்த மாதிரியான வண்டி இது. அப்புறம் இதோட பிரேக்கிங்கு டோல்சான் எலிபிஎஸ் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் எனக்கு வரல. நான் நல்ல வேகமாகவும் போயிட்டு அழுத்திருக்கேன், எப்படி இல்லாமல் ஓட்டியிருக்கேன் விதவிதமாக. ஹைவேலெலாம் க்ரூசிங்கில் போயிட்டே இருக்கும்போது நல்ல ரன்னிங்கில் இருக்கும்போதெல்லாம் சடன் பிரேக்கெலாம் அடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு துளி கூட ஸ்கிட் ஆன மாதிரி எனக்கு தோணவே இல்லை. பிரேக்கிங் சூப்பரான வண்டி. இந்த வண்டியில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான், இதில் வந்து நான் 10ல் ஆர்பிஎம் வந்து 10ல் நான் செட் பண்ணிருக்கேன். இதே நான் 12ல் செட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், இந்த வண்டி தாராளமாக 120க்கு அந்த மாதிரி ரீச் அவுட்டை வந்து ஆகிருக்கும். ஆனால் 120 வந்து ரீச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்பீடு கண்டிப்பாக மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகிருக்கும் மைலேஜ். இது மட்டும்தான் நான் வந்து பண்ணாமல் இருக்கேன். இந்த 12 வச்சு நான் அடுத்து செக் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த சர்வீஸில் வந்து 12ல் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது என்ன ஏதுன்ட்டு. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து இந்த 10 ஆர்பிஎம்மில் இருக்கிறது தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் இது வரைக்கும் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் பாட்டு நார்மலாக வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ 71 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடுச்சு. இப்போ போய்ட்டு டேங்க்கு ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் போயிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த வண்டி 6 மாதமாக நான் வீட்டிலே விட்டு வச்சுருந்தேன். 6 மாதங்கிட்ட நான் எடுக்கவே இல்லை வண்டியை. பெட்ரோலும் ட்ரை பண்ணல, வீட்டில் இருக்கவங்கள மட்டும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட சொன்னேன். ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டாங்க. இப்போ மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டு டேங்கை எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது கேமரா? அண்ணா இதை ஃபில் பண்ணி விடுங்க. பாருங்க, கரெக்டாக இந்த கோடு அளவு போடுங்கண்ணா. கரெக்டாக இந்த அளவு போடுங்க. ஆமாம், இது வீடியோக்காகண்ணா, அதனால தான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னும் லைட்டாக போடுங்க. போதும். போதும். அவ்வளோதான். 161 ரூபா 54 பைசா. $162. $72.6 கிலோமீட்ரு ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 161 ரூபா 54 பைசாவுக்கு பெட்ரோல் வந்து போட்டோம். இப்போ டிவைட் பை 101.6, இதுதான் பெட்ரோலோட ப்ரைஸு, 1 லிட்டர் பெட்ரோலோடது. இப்போ 1.58, ஓகேங்களா? 1.58.
இப்போ 72.7 டிவைடட் பை 1.58. பெட்ரோலோட மைலேஜ் எவ்வளோ? 46 kmpl. ஓகேங்களா? என்னோட பெட்ரோல் அந்த மைலேஜ் வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, 46 kmpl. அப்புறம் நிறைய ஃபீட் பிரேக்கர்ஸு, உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ரூட்ஸ் எல்லாம் நான் வந்து வண்டி ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோலோவாக ஒரு வேலை போயிருந்தேன் அப்படின்னா மைலேஜ் வந்து அந்த 47 kmpl வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ராவல் வித் நாகராஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டியோட 10x10 நேவிகேஷன் அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுவேன்.